வணக்கம். இது வடலையின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜப்பானிடமிருந்து இலங்கைக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள். அரசு சேவையில் மக்கள் நம்பிக்கை வைக்கும் வகையில் செயலாற்ற வேண்டும் என வடக்கு ஆளுநர் வேண்டுகோள். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்படுவதற்குரிய சாத்தியம். ராணுவத்தினரின் தடுப்பு வேலிகளை தகர்த்து கொண்டு உள்ளே சென்ற முச்சக்கர வண்டியினால் பரபரப்பு. அமெரிக்காவில் கடும் பனி புயல் 5 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜைகா எனப்படும் ஜப்பானின் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரகம் இலங்கைக்கான தங்களது நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை இடையூறு இல்லாமல் தொடர்ந்து மேற்கொள்ளும் என அதன் சிரேஷ்ட துணைத் தலைவர் ஹாரா ஷேகை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஜப்பானிய உதவியின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் அவதானம் இதன்போது செலுத்தப்பட்டுள்ளது. ஜைகாவின் ஆதரவின் கீழ் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களும் துரிதப்படுத்தப்பட்டு வினைத்துறையுடன் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. அதே நேரம் நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டின் போது வழங்கப்பட்ட உறுதிகளை போன்று எதிர்காலத்தில் இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்குவதற்கான ஜைகாவின் உறுதிப்பாட்டை அதன் சிரேஷ்ட துணைத் தலைவர் ஹாரஹோய் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் ஏனைய முயற்சிகளுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கு ஜைகா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இலங்கையின் போக்குவரத்து முறைமையினை மறுசீரமைப்பதற்கு நிதி மற்றும் தளபாட உதவிகள் மூலம் நகர்ப்புற தூய்மையை மேம்படுத்துவதற்கும் ஆதரவளிப்பதாக ஜைகா எனப்படும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரத்தின் சிரேஷ்ட துணைத் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் மக்கள் நம்பிக்கை வைக்கும் வகையில் செயலாற்ற வேண்டும். அரசு பணியாளர்களை அதற்கு தயார்படுத்தும் வகையில் ஜெரெக் திட்டத்தினூடாக பயிற்சிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண அரசு சேவை பட்டதாரிகள் சங்கத்தின் கோரிக்கையின் பேரில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்திற்கு ஜெரெக் விண்ணப்பிக்கும் முறைமை தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் கலாச்சார நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் அரசு பணியாளர்களின் சேவைகளை மேம்படுத்துவதற்கு பயிற்சிகள் அவசியமாகின்றன. காலத்துக்கு காலம் அரசு பணியாளர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவது இதற்குத்தான். எமது மாகாணத்தை சேர்ந்த அலுவலர்கள் ஜெரெக் ஊடான பயிற்சிக்கு விண்ணப்பிப்பது குறைவாக இருந்ததாக துணை தூதுவர் தனது உரையில் சுட்டிக்காட்டினர். இம்முறை அதை அதிகமாக்குவதற்கு தாம் நடவடிக்கை எடுக்கின்றோம். வடக்கு மாகாணமானது சபைக்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கும் இடையிலான உறவு நெருக்கமானது. அவர்கள் இவ்வாறான பயிற்சிகளை மாத்திரமல்ல எமது மாகாணத்திற்கு பல்வேறு உதவிகளையும் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றும் இந்திய வீட்டு திட்டம் என்று அவர்களால் எங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டு திட்டத்தை அழைக்கின்றோம். அது எமது மக்களுக்கு கிடைத்த பெரிய கொடை. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டுவதை போன்று மக்களின் நம்பிக்கையை அரசு சேவையாளர்கள் வென்றெடுக்க வேண்டும். அதற்கு இவ்வாறான பயிற்சிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்படுவதற்குரிய சாத்தியம் உள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். எவ்வாறு இணைவது என்பது பற்றி ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இருதரப்பும் இணைந்து செயற்பட வேண்டும் என கட்சி ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி தற்பொழுது கூட்டணியாகவே செயற்படுகின்றது. எனவே இந்த இணைவு பற்றியும் ஆராயப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 45 எம்பிக்கள் உள்ளனர். மாற்றுக் கட்சிக்கு செல்ல வேண்டிய தேவைப்பாடு எமக்கு கிடையாது. எனவே கூட்டணி பற்றிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். பசாவிளான் குட்டியபுலம் பகுதியில் இராணுவத்தினரின் தடுப்பு வேலிகளை தகர்த்து கொண்டு உள்ளே சென்ற முச்சக்கர வண்டியினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. யாழ் வடக்கு பகுதியில் நேற்று அதிகாலை வேளை பயணித்த ஓட்டோ ஒன்றை இவ்வாறு இராணுவத்தினரின் தடுப்பு வேலிகள் அலங்கார தொட்டிகளை தகர்த்து உடைத்து கொண்டு உள்ளே சென்றுள்ளது. இதன்போது காவல் பணியில் இருந்த இராணுவ சிப்பாய் பதற்றமடைந்து ஓடி சென்றார். தெருநாய் ஒன்று ஓட்டோவின் குறுக்கே சென்றபோது அதனை விலகிச் செல்ல முற்பட்ட சமயமே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டி கடும் சேதமடைந்தது. எனினும் அதில் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர்.
வடமராட்சி கிழக்கு மணற்காடு கடற்பகுதியில் மிதவை ஒன்று நேற்று கரையொதுங்கியுள்ளது. கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் குறித்த மிதவையை கடலில் மிதந்து வருவதை அவதானித்துள்ளனர். சிவப்பு நிறமுடைய கூம்பு வடிவிலான மிதவை ஒன்று கரையொதுங்கி இருப்பதாக அப்பகுதி மீனவர்கள் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். குறித்த மிதவையை அதிகளவான மக்கள் பார்வையிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வருடத்திற்குள் இலங்கைக்கு விஜயம் செய்வார் என கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்திய பிரதமரின் வருகைக்கான திகதிகள் இன்னும் இரு தரப்பினராலும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவிக்கையில், இந்த பயணத்துக்கான சரியான நேரத்தை நாங்கள் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். முன்னதாக கடந்த டிசம்பர் நடுப்பகுதியில் புதுடில்லிக்கு 2 நாள் பயணமாக சென்றிருந்த இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பும் விடுத்திருந்தார். இந்த அழைப்புக்கு இணங்கவே பிரதமர் மோடியின் விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பிரதமர் மோடி 2015 மற்றும் 2017க்கு இடையில் 2 முறை இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய அரசமைப்பு விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இணக்கப்பாட்டை மேற்கொள்வதற்கான சந்திப்பை எதிர்வரும் 25ஆம் திகதி நடத்துவதற்கான தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று நண்பகல் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கு இடையில் நடந்த சந்திப்பில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கஜேந்திரகுமார் தெரிவிக்கையில், இதுவரை நாங்கள் 3 தரப்பும் தனித்தனியாக சந்தித்து வந்த கட்டத்தில் இந்த தரப்புகளை ஒன்றாக சந்தித்து இணக்கப்பாட்டை எட்ட எண்ணியுள்ளோம். இந்த 3 கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் 25ஆம் திகதி சனிக்கிழமை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் அந்தந்த கட்சிகள் இந்த முறை யாரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றனவோ அவர்கள் அந்த தரப்புகளை சேர்த்துக் கொள்ளலாம். இந்த சந்திப்பு ஓர் ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேண்டும். இந்த 3 தரப்புகளுக்கும் கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியுள்ள நிலையில் அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படும் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்த நோக்குவதுதான் இந்த சந்திப்பின் நடைபெறவுள்ளது என அவர் தெரிவித்தார். கால்நடைகளை கடத்தி செல்ல முற்பட்ட நபர்களை பாரவபூர்தியினை பொதுமக்களால் மடக்கி பிடிக்க சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் மெல்லாவி பகுதிகளில் இருந்து அதிக கால்நடைகளை அண்மைய காலங்களில் காணாமல் போவதுண்டு. இந்த நிலைமையில் நேற்று மெல்லாவி கலாவிலான் பகுதியில் பார ஊர்தியொன்றில் கடத்தி செல்லப்பட்ட கால்நடைகள் பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து தடுத்து நிறுத்தியதோடு மெல்லாவி போலீசாருக்கும் தகவல்களை வழங்கினர். குறித்த பகுதிக்கு வருகை தந்த மெல்லாவி போலீசார் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான அனுமதி பத்திரம் அவர்களிடம் இல்லாததினால் பார்வ ஊர்தியை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்றதுடன் வாகன சாரதி மற்றும் உதவியாளர்கள் இருவரும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சம்பவம் தொடர்பில் முறைப்பாட்டினை பதிந்த போலீசார் இன்று மாங்குளம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். அரிசி பிரச்சினைக்கான தீர்வினையை தாமும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு இருப்பினும் 1,600,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. விரைவாக 2,00,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான உள்நாட்டு அரிசியும் சந்தைகளுக்கு விநியோகிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள தரவுகள் தொடர்பில் பாரிய பிரச்சினைகள் காணப்படுகின்றன. தகவல்களுக்கு இடையில் பரஸ்பர தன்மை காணப்படுகின்றது. அவை சரியானதாகவும் இல்லை. தற்போது வரை 1,05,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 10,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இறக்குமதி செய்யப்பட்ட 60,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியும் காணப்படுகின்றது. அது மாத்திரமன்றி தேசிய ஆலை உரிமையாளர்களாலும் தற்போது அரிசி விநியோகிக்கப்படுகின்றது. இனியும் அரிசியை மறைத்து வைத்திருப்பதால் எந்தவித பயனும் இல்லை. எவ்வாறு இருப்பினும் சில பிரதேசங்களில் எதிர்பார்க்கும் அளவுக்கு அரிசி விநியோகிக்கப்படுவதில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே அரிசி விநியோக கட்டமைப்பை பலப்படுத்த முயற்சிக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா எதிர்கொண்டுள்ள மோசமான பனிப்புயல் மற்றும் பனிப்பொழிவின் காரணமாக 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. மக்கள் பயணம் செய்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் மற்றும் பல இடங்களில் மின்வெட்டும் ஏற்பட்டுள்ளது. 7 அமெரிக்க மாகாணங்கள் அவசர நிலைமைகளை அறிவித்துள்ளன. அவை மேரிலாந்து, விர்ஜீனியா, மேற்கு விர்ஜீனியா, கான்சஸ், மிசோரி, கெண்டர் மற்றும் ஆக்சா ஆகும். வருட துருவத்தை சுற்றி வரும் குளிர்ந்த காற்றின் துருவ சூழல் காரணமாக இந்த தீவிர வானிலை மாற்றம் ஏற்படுவதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 2300க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுமார் 9000 விமானங்கள் தாமதமாகியுள்ளன. பனிப்புயலின் பாதையில் உள்ள மாகாணங்களில் வாழும் கிட்டத்தட்ட 1,90,000 மக்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலை மின்சார சேவை துண்டிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பனிப்பொழிவு குறைந்த பின்னரும் குளிர்ந்த ஆர்காட்டி காரணமாக இன்னும் பல வாரங்களுக்கு நாட்டின் பல பகுதி முழுவதும் பனிக்கட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.